Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நல்லவங்களா வேணும். எங்களுக்கு பாருங்க, எங்கள் ஏரியாவில் பாம்புலாம் வருது. எங்களால் இருக்க முடியல குழந்தைங்களை வச்சுக்கின்னு. நாங்களும் அவஸ்தைப்படுறோம். ஏதோ எங்கள் கை கொண்டு நாங்கள் ஏதோ ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். இல்லை அது எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டுறாங்க. எல்லாம் கரண்ட் பில்லு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு விஜய் சார், கரண்ட் பில்லு தண்ணி வரியெல்லாம் கட்டினா பட்டா தரேன்னு இருக்காரு. அது கொஞ்சம் செய்யணும், சரிங்களா? அதே மாதிரி இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். எல்லாருமே எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட நாங்கள் சொல்ல. எங்கள் குறை நிறைய கொஞ்சம் எங்களால் அவரால் என்ன செய்ய முடியுமோ செய்யட்டும். அவர் உடனே எங்களை செய்யன்னு சொல்லலை. கவுன்சிலர், எங்கள் ஏரியா கவுன்சிலர் எல்லாரையும் கேட்கணும். என்ன நாங்கள் சொன்னால் அவர் எடுத்துக்கணும். கவுன்சிலரு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு துடுப்புங்களை அனுப்பக்கூடாது. சின்ன சின்ன பசங்க வந்துட்டு ஏன் நீங்கள் போய் பேசுறீங்க கொடைன்னு யார் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக நிற்கிறோம். நான் போன ஆட்சியிலலாம் கவுன்சிலர்கிட்டையும் பேச முடியாது, பசங்கக்கிட்டையும் பேச முடியாது. இந்த வாட்டி நாங்கள் பேசணும். ஏன்னா இவர்கிட்ட ஒரு கவுன்சிலராக நாங்கள் ஒரு மந்திரியாகவே நாங்கள் நினைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பையனாக தான் நினைக்கிறோம். ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். அவர் ஒரு மந்திரின்னு நாங்கள் பார்க்க வரல. எங்கள் வீட்டு புள்ள வந்திருக்காரு, அவ்வளோதான். எல்லாருக்கும் உரிமை இருக்கணும், எல்லாருக்குமே அது எல்லாம் கிடைக்கணும். கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம் நாங்கள், அது தேவையில்லை. எங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சா போதும். கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கணும். எங்களால் லஞ்சம் கொடுக்க முடியாது, சத்தியமாக லஞ்சம் கொடுக்க முடியாது. லஞ்சம் கொடுக்காத எங்களை வேலை செய்யணும். அது ஒன்றே பார்த்தா போதும் சார். இந்த மாதிரி இல்லாத பட்ட பசங்க, படித்த பசங்க, இவங்களுக்கெல்லாம் எங்கள் லைஃப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு லைஃப்பெல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் நாங்கள் கேட்குறது. கவுன்சிலர் தான் நல்லா, கவுன்சிலர் அடிக்கிற மாதிரி நிற்கணும். யாரும் வரக்கூடாது. எந்த இருந்தாலும் கவுன்சிலர் முன்னே நிற்கணும். ஒரு மீட்டிங் போடணும். தெருக்கு மீட்டிங் போட்ட கவுன்சிலர். அதை விட என்ன வேலை கவுன்சிலர் இருக்குது? ஒரு தெரு ஓட்டு கேட்குறீங்கல்ல, தெருவில் ஒரு ஓட்டு ஒரு நாளைக்கு எலெக்ஷன் மீட்டிங் வைங்க. யார் அந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. உங்களுக்கு ஓட்டு அத்தனை நபர்களும் நிற்க வச்சு கேளுங்க யார் என்ன குறைன்னு. நாங்கள் போய் கவுன்சிலர் பார்க்கக்கூடாது. கவுன்சிலர் எங்களை பார்க்கணும். ஓட்டு கேட்கும் போது உள்ளே வரீங்கல்ல எல்லாரும். ஆனால் இவர் வரல. இவருக்கோசம் நாங்கள் எதுவுமே செய்யலாம். நான் ஓட்டு போட்டோம், எல்லாருமே போட்டோம். ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும். எங்களால் சமாளிக்க முடியல. இவ்வளோ வருஷமாக நாங்கள் திமுகவுக்கு தான் போட்டோம். திமுகவில் நாங்கள் ஒன்றுமே சாப்பிட்டது கிடையாது. கொரோனாலலாம் சோறு இல்லாத கஷ்டப்பட்டையா. நான் அந்த அரிசியெல்லாம் வரும், அது கூட பேர் மாறி போயிடும். எவ்வளோ நாங்களாம் கஷ்டப்பட்டோம். என் பையன் டிரைவர் தான், நான் ஒரு கையற்ற டிரைவர் தான். இன்றைக்கி நானும் இன்றைக்கி ஹார்ட் பேஷண்ட்டு தான். இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் நிற்கிறோன்னா எங்கள் கஷ்டம் வேணும்யா. எங்களுக்கு போதும், நாங்கள் பட்ட கஷ்டம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நாங்கள் தான் எல்லாம் நொடிஞ்சு போயிட்டோம். வளர்கிற பிள்ளைங்களாவது நல்லா இருக்கட்டும், தைரியமாக வரட்டும். நான் எல்லாமே இன்றைக்கி எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் கெட்ட பிள்ளைங்க இல்லை, எல்லாம் கெட்டவனை ஆக்குறது இது ஆட்சி தான். எல்லாருக்கும் வேலை இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னு வச்சு யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அவ்வளோதான் என்னோட கோரிக்கை. ட்ரக்ஸை ஒழிக்கணும். அந்த ட்ரக்ஸு ஒழிஞ்சாலே எவ்வளவோ பெஸ்ட்டாகவே இருக்கும் பசங்களுக்கு. இன்னொன்று இந்த எப்படி சொல்கிறது, அந்த சைடில் ஒழிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் முளைக்கடை, மாதாவரம் அந்த சைடில் ஓவராகவே இருக்குது ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸை ஃபஸ்ட்டு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு போன வீக்கில் கூட ஒரு 15 வயசு பையன், 14 வயசு பையன் வரானுங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு முளைக்கடை ஜங்ஷன்லேயே உட்காந்து ட்ரக்ஸ் அடிக்கிறானுங்க கண்ணு முன்னாடி. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷன் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அழிப்போம் அப்படின்னாங்க. ஆனால் எவ்வளோ இப்போ அழிஞ்சிருச்சு தான். இன்னும் மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்காண்ணா. சீரியஸாக சொல்லப்போனால் எவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எதுவுமே குறை சொல்லவே முடியாது. பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் போகலாம். நான்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் போயிட்டு வரும் போதெல்லாம் ரொம்ப பயம் இருக்கும். பசங்கள்லாம் ஐயோ என்னை ஒருத்தவங்களாம் பார்க்கும்போது இவங்களா இந்த பொண்ணுங்க பின்னாடி போகலாம், எவ்வளோ இது பண்ணலாம். ஒரு மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது, ஒரு கூட்டத்தில் போய் நிற்கணுன்னா சைடில் இருந்து பேட் இதை பண்ணுறது எல்லாமே நடக்குது. ஆனால் இப்போ ஒரு கூட்டத்தில் நிற்கிறோம். இது வரைக்கும் ஒரு தப்பு எதுவுமே யாரும் பார்க்கல கொள்ளலை. இது ஃபஸ்ட் நான் சிஎம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இருந்த சிஎம்மு இது வரைக்கும் நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. பெரம்பூர் தொகுதியில் தான் நிற்பார். இது வரைக்கும் நான் பசங்க ஸ்கூலில் தான் இது வரைக்கும் ஒன்றுமே வரல நடந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு டைம் கூட நான் பார்த்ததே கிடையாது. இங்கே நான் 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷத்துலேயே ஒரு வாட்டி கூட எந்த சிஎம்மையும் நான் பார்த்ததில்லை, எந்த எம்எல்ஏவும் பார்த்ததில்லை. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? இப்போ இவங்க வந்திருக்காங்கன்னு இவ்வளோ கூட்டம் கும்மிதில்லை, சும்மா கும்மியில. அது ஃபஸ்ட்டு இருந்தவங்க ஏன் இது பண்ணல? இவங்க எல்லாரும் தற்கொலை கூட்டம் அது இதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்களும் ஒரு இதுவுமே ஸ்டெப் எடுக்கல. இந்த ஆட்சியில் ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி வந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக. பட்டாவே வரல. நாங்கள் பாருங்க எவ்வளோ போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். மட்டும் மோரவர் அழிச்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப கெட்டு போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சீரியஸாக சொல்லப்போனால் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்றுனா நாங்கள் டக்குன்னு ஓடியாடலாம். இது வரைக்கும் நாங்கள் எம்எல்ஏ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் எம்எல்ஏ யாருன்னே தெரியாது.
எதுவுமே ஆட்சி நடத்த தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லணும்னா அவர்கிட்ட தான் ஆட்சி நடத்த கற்றுக்கணும் எல்லாருமே. வாங்க வந்ததோட சரி, ஓட்டு வாங்க வந்ததோட சரி, அதுக்கப்புறம் ஜெயிச்சு நன்றி கூட சொல்ல வரல. எந்த ஆட்சிலையுமே நடந்ததில்லை. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்டெப் எடுத்து வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ இது நடக்க முடியாமல் வந்திருக்கோம் இன்னைக்கு. கஞ்சா ஒழிக்கலையப்பா, இவர் வந்து கஞ்சா ஒழிச்சாரப்பா, அதுக்கே நன்றி சொல்லணும்ப்பா. பெத்த தாயெல்லாம் வயிறு அறிகிறாங்க, என் பிள்ளை கெட்டு போச்சு, என் பிள்ளை கெஞ்சாக்கு அடிமாயிட்டானேன்னு கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ரிப்போர்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஆட்சியில் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. புரியுதா? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ரிப்போர்ட் எடுக்கலை. நாங்கள் போலீஸ் கொளத்தூர் ஸ்டேஷனில் உயிரை மாதிரி என்னவா வாங்கினு போன்றாங்க. இப்போ விஜய் கிட்ட மனு கொடுத்துக்கிறோம். வயசு 72 ஆகுது, 70 வயசு ஆகுது. யார் கை தொகுதி 20? விஜயா அந்த இதை பார்க்கணும். விஜயா எங்க அம்மாவை பாருப்பா. விஜயா நீதி செய்யற சூரியனே, நீ நீதி செய்ய தான் வந்திருக்கிறீங்க. நீங்க ஆட்சியில ஜெயிச்சிருக்கிறீங்க. வயசு 70. இந்த கண்ணீரை பதில் கொடுங்க ஐயா. எங்களுக்கு எங்கேயுமே நீதி கிடைக்கல. முக ஸ்டாலின் ஆட்சியில அநியாயம், அக்கிரமம். எங்க மனு கொடுத்தாலும் எடுக்கல. நானே எங்க மனு கொடுக்கறேன். முக ஸ்டாலின் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் மனு அங்கங்கே கொடுக்குறேன். எனக்கு இது கேஸ் போட்டு எனக்கு என் பேரில் தான் எல்லாமே உயிரெல்லாம் எழுதி வச்சுக்குது, சொத்து இருக்குது. யாரும் இதுக்கு எடுக்க மாட்டாங்க. எங்கே மனு கொடுத்தாலும் எனக்கு நீதி கிடைக்கல, நீதியே கிடைக்கல. அதான் விஜய் பார்க்க முடியல, பார்க்க முடியல. மனு கொடுக்கதான்ப்பா வந்தேன், மனு கொடுக்க முடியல ஐயா. விஜயா அந்த மனு பார்த்தேன் நாய சொல்லையா. நாங்கள் அண்ணாதே நிற்கிறோம் ஐயா. எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கோம். ஏசப்பா உங்களை வர வச்சுக்கிறாரு ஐயா. நீதிய சூரியனே, நீ இந்த மனுவை பாரு ஐயா. இந்த மனு உங்கள் கையில் கிடைக்கல ஐயா. நான் வந்து அந்த ஜனத்தில் வெயிலில் நின்றுருந்தேன். உங்களை பார்க்கணும், அந்த மனுவை கொடுக்கணும்னு இருந்தாயா. உங்களை கொடுக்க முடியல. பாதி வயலே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க ஐயா. அந்த வயசானவங்களுக்கு உங்கள் அம்மா, எங்கள் அம்மா இல்லை விஜயா, உங்கள் அம்மா இல்லை. நீதியே இல்லையாப்பா. எங்க குட்டாலையும் எடுக்க மாட்டாங்களப்பா. இதுக்கு என்னப்பா நீதி? படத்தில் சுனாமியில் போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஐயா எங்களை. நான் சுனாமியில் செத்து போயிட்டேன்னு உயிரெல்லாம் மாற்றி வச்சுக்கிறாங்க. இதுக்கு நல்ல தண்டனை கொடுங்க. பெரிய பெரிய அதிகாரம், பெரிய பெரிய ஆள் சம்மந்தப்படுகிறாங்க. எங்கே போனாலும் எடுக்க மாட்டாங்க. பாப்பான்றாங்க, கைத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. வேற விஜயை பார்க்கறதுக்கான முக்கியம் வந்தது. இப்போ அவன் எங்கள் பிள்ளையெல்லாம் சின்ன வயசுல அவர்கிட்ட படங்கள் பார்க்குறோடையே அவர்கிட்ட ஃபேன்ஸாக மாறிட்டான். இப்போ இது எங்கே அந்த இதில் மூத்தவர் இன்டர்வியூ பண்ணினவ. அப்போ அவர் அங்கால போயிட்டு நாங்கள் 5 பேர் வந்துக்க அவளை பார்க்கலாம் போயிட்டு. இல்லை கஷ்டம், இந்த கூட்டத்தை கஷ்டம். நாங்கள் காய் மட்டும்தான் கண்டோம். வெள்ளோடு போல வந்து அறிஞ்சு பாருங்க. இந்த இவா தான் முக்கியம். ஸ்விட்சர்லாந்தில் கண்டோம் நாங்கள் வில்லு ஷூட்டிங்குக்கு. வில்லு ஷூட்டிங் பைரவாக்கம் வில்லுக்கும் வில்லுல ஃபோட்டோ எடுத்த நாங்கள் பைரவால் எடுக்கல. பிறக்கல பைரவால பார்த்தவர் அப்போ ஃபோட்டோ எடுக்கல. அவனை இல்லை, ஞாபகமும் இல்லை. இதுக்காக தான் சுவிட்சர்லாந்துல வந்திருக்கீங்களா இல்லை சும்மா ஹாலிடேக்காக? அங்கே தெரியும் இப்படி ஒரு மாநாடு நடக்க போகுது. இதுக்காகவே தெரியும் எங்களை இப்படி மாநாடு நடக்க போகுது தெரியுமா. இப்போ அதுக்காண்டி முதல்ல புக் பண்ணி வந்துட்டோம். தெரியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்படி இருக்கு விஜயோடைய? நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக பண்ணுறாரு. ஃபேமிலி சப்போர்ட் விஜய்க்கு தான். எல்லாம் விஜயண்டா நல்ல விருப்பம். இப்போ நெக்ஸ்ட் வீக் ஜனநாயகன் படம் வரப்போதில்ல, இன்னொரு 2 வீக்ஸில் வரப்போகுது. ஹவு எக்ஸைட்டட்? சொல்ல முடியலை, எதிர்பார்த்து இருக்கிறோம். நாங்கள் அந்த இது கலவாப்பா அந்த இதில் வந்து பார்க்க முடியல. பிள்ளைகளை சுவிஸ்லேருந்து கூடி பிள்ளைகளை அந்த இதில் பார்க்கல. நம்ம வேறு வெப்சைட் ஒன்றுலேயும் பார்க்கல. நாங்கள் தியேட்டரில் போகிறதுக்கான வெயிட் பண்ணுறோம். செலிப்ரேட் தானே, அப்புறம் என்ன. நாங்கள் கொடியெல்லாம் இதுக்காக வாங்கினது. விஜய் மாதிரி உடுப்பு எல்லாம் போட்டுக்கணும். அந்த உடுப்பை ஊத்தையெல்லாம் ஆயிட்டு. தளபதியால் வடிவான நடிப்பர். சினிமாவில் அவர் தான் நம்பர் 1. பேணி தான் ரஜினி. பொலிட்டிக்லையும் யோ நிறைய இருக்கு, நிறைய. முக்கால்வாசி விஜய் ஃபேன் தான். தளபதி ஃபேன் தான், ரசிகர் தான். நானும் ஒரு தடவை கண்டிருக்கேன் வைரவா ஷூட்டிங்கில் சுவிஸில். நேராக பக்கத்துலேருந்து கதைச்சிருக்கிறேன். இவாக்களுக்கு அந்த படங்களை பார்த்து இவாக்கத்தான்
இப்போ என்ன பார்க்க எல்லாத்துக்கும் தான் முக்கியமாக வந்தது. என் மாமா ஆடியோ லான்ச் ஆனா எனக்கு மலேசியாவுக்கு விஜயகாந்த்ராக்க எக்ஸ்ட்ரா போனவர். ஓகே அங்கே பார்த்தீங்களா ஆடியோ லான்ச் அப்போ பார்த்தீங்களா? மாமா பார்த்தேன். என் மாமா பார்த்தவர். மலேசியா ஸோ நீங்கள் பார்க்கணும்னு வந்திருக்கீங்க. சுவிட்சர்லாந்துல இருந்து மலேசியாவுக்கு போனவர். ஓகே அவர் 5 முறை பார்த்துட்டார் விஜய். 4-5 முறை. நீங்கள் தான் சொல்ல போறீங்க. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். சான்ஸ் தருவீங்க ஆளுங்களுக்கு. விஜய் சார் என்ன ஃபேமிலியாக வந்துக்க ஒரு பார்க்க உங்களை பார்க்க ஆசைப்படுற ஒரு சான்ஸ் தாங்க உங்களை மீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி. இப்போ வந்து முக்கால்வாசி பொண்ணுங்க வந்து ஃபுல்லாகவே வந்து கேட்ரிங் அப்படின்ற ஒரு வேலைக்கு போகிறாங்க. நான் போகிறேன் அதை வச்சு சொல்கிறேன். நைட் டைமில் வந்து அன்டைம் ஆகிடுது, லேட் ஆகிடுது, 11:30-12 கூட ஆகிடுது. அந்த மாதிரி டைமில் வந்து உண்மையாகவே சொல்கிறேன்னா சேஃப் இல்லைங்க, உண்மையாகவே சேஃப் இல்லை. போலீஸ் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துல கார்னரில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா டைமும் நம்ம கூடயே வர முடியாது, சரிங்களா? அவங்களும் ஒரு இதுதான், கூடயே வர இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே போட்டால் ஒரு சேஃபாக இருக்கும். இந்த 11:30 மணி 12 மணி அந்த மணி வரையும் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல போலீஸ் இல்லை, பயமாக இருக்குது நம்மளுக்கு. அவங்க இருந்தால் ஒரு தைரியமாக இருக்கும், சரி வராங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அண்ணன் வந்து நிஜமாக பண்ணி கொடுங்க அண்ணா, எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் வந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கண்ணா. இன்னும் இந்த மாதிரி விடோவாக இருக்கவங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போய் குழந்தையோட தனியாக கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்களாம் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோண்ணா. எத்தனோ முறை வந்து நான் எழுதி போட்டிருக்கேங்க, அதுக்கு ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் நான் எடுத்துகிட்டு வரல. எனக்கு இந்த மாதிரி மீட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியல, நான் எடுத்துகிட்டு வரல. எல்லாமே வச்சுருக்காங்க, சீல் போட்டு கொடுத்துருக்காங்க. போன ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. வீடுக்கு கொடுத்தேன், வேலை ஏதாவது கவர்மெண்ட் வேலை ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு சொன்னேன். அதுவும் போய் நான் எல்லாமே கபாலீஸ்வரர் கோயிலில் கூட போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இன்டர்வியூ. சும்மா பேருக்கு இன்டர்வியூ, வேலை எடுக்கிறாங்க, பேப்பரில் போட்டாங்க, போனோம் இன்டர்வியூ, அவ்வளோதான். ஆனால் வேலை கொடுக்கல. ஆனால் அங்கே வேலை கொடுத்தது யாருன்னா காசு கொடுத்துட்டு அவங்க ஆளுங்களுக்கே அவங்க கொடுத்துப்பாங்க, வெளி ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கஷ்டப்படுறவங்க இப்படியே தான் இருக்கணுமா சொல்லுங்கள்? கஷ்டப்படுறவங்க இப்படி தான் இருக்கணுமா? அவங்களுக்கு பண்ண மாட்டிங்களா? ஏதாவது விஜய் அண்ணன் ஏதாவது ஒன்று பண்ணணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். கஷ்டப்படுறவங்க குழந்தைங்க, குழந்தை படிப்புக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் உண்மையாக குழந்தை படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி தயவு செய்து எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் கண்டிப்பாக. நான் மனு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் என்னால் உங்கள்கிட்ட கொடுக்க முடியல. எப்படின்னா ரீச் ஆகி இந்த வீடியோ ரீச் ஆகணுங்க.